நத்திங்கோட நத்திங் ஃபோன் 1 ஜூலை 12 நேற்று லான்ச் ஆயிடுச்சு. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய ஹைப் இருக்குது. ஸோ அந்த ஹைப்பை இந்த ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா. 33,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 33,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா? அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் தனியாக வாங்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டியர் நத்திங்னு ஒரு ஹேஷ்டேக் நேற்று ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி லைட்டாக பேசிடலாம். ஸோ நத்திங் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லைக் சவுத் இந்தியாவில் எந்த ஒரு யூடியூபருக்கும் ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் லைக் டெக்னிக்கல் குருஜி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் கிவ் அவேக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ் செல்வன் மற்றும் அதர் சவுத் இந்தியன் யூடியூபர்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு எங்ககிட்ட போதுமான அளவு யூனிட்ஸ் இல்லை, அதனால் லைக் ரிவ்யூக்கு அனுப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லாவே தெரியுது. பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் பார்த்தேன், லைக் லிட்டரலாக ஃபேக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபோன் சவுத் இந்தியன்ஸ்க்காக மேட் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்தது. ஸோ அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. பட் ஆனால் இந்த ஃபோன் லைக் சவுத் இந்தியாவில் ஒன்று ஆந்திரா இல்லைனா ஐ திங்க் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டு யூடியூபர்ஸ்க்கு ரிவ்யூ யூனிட் தரலங்கிறது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா லைக் ப்ராப்பராக ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே போகிற போக்கில் காற்று வாக்கில் அப்படியே சொல்லி விட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்பொழுது எல்லாமே தாறுமாக தான் இருக்குது ஆஸ் பர் ஸ்பெக்ஸ் ஷீட் படி. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் எதுவும் பெருசாக லீக் ஆகலை. அவங்க அஃபிஷியலாக ஃபோட்டோ ஒரு 4 இமேஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆஷ் மட்டும் ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தார். ஸோ ஃப்ரண்ட் கேமரா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃப்ரண்ட் கேமரா தான் நல்லா பெட்டராக இருக்கணும்னு. பட் அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் லைட்டாக பார்த்துருவோம். இனிஷியலாக ஒரு சில லீக்ஸ் படி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஓலட் டிஸ்பிளே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 பிட் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. 10 பிட் இன் த சென்ஸ் 10 பில்லியன் கலர்ஸ் கேன் வியூ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அடுத்து சிப்செட்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 778G+ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா குவால்காமோட ஹெட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, யூஸ்வலாக லைக் நார்மலாக 778 ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் ஆனால் இது நத்திங்காகவே ஸ்பெஷலாக அந்த ஃபீச்சர்ஸ் ஆட் செய்யப்பட்டிருக்கு. ரிவர்ஸ் சார்ஜிங் ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் 778G+ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ப்ராசஸர் ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் செக்மெண்ட் ப்ராசஸர்னு சொல்லலாம். லைக் ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் கிடையாது, அதே சமயம் மொக்கையான ப்ராசஸரும் கிடையாது. ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இதில் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்பொழுது LPDDR5 டைப் ரேம் தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ 8GB 128GB பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்க்கும், 8GB 256GB பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் 12GB 256GB பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங் லைக் ஓவர் ப்ரைஸ்டு தான் நான் சொல்லுவேன். லைக் இது மட்டும் இல்லாமல் இதோட அக்சசரிஸ் மட்டுமே டோட்டலாக 5,000 வருது. ஸோ பேசிக்காக ஒரு ஃபோன் வாங்க போயிட்டால் இது கண்டிப்பாக கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 38,000 ரூபா வருது. ஸோ 38,000 ரூபா கொடுத்து இந்த ஃபோனில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் எனக்கு. ஸோ மேபி நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு லைக் அவங்க ஒரு 33,000 ரூபா சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 38,000 ரூபா வருது. இவ்வளோ இதுக்கு லைக் ஓவர் ப்ரைஸ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது கேமரான்னு பார்க்கும்பொழுது சோனியோட 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்சங்கோட 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் சோனி IMX 471 அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. லைக் ஃப்ரண்ட் கேமரா ஷாட்ஸ் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஆஷ் சேனலில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இது ரெண்டுமே பேக் கேமராவில் 2 கேமராலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேமரா சாம்பிள்ஸும் பெருசாக லீக் ஆகலை, யாருமே யூடியூபர்ஸ் அப்டேட் பண்ணல. ஸோ மேபி 15th அன்னைக்கு ரிவ்யூஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோன் நான் எதுக்காக வெயிட் பண்ணால், முக்கியமாக இதோட கேமராஸ் ஒர்த்தாக இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இதோட அவுட்லுக் லைக் டிசைன் வைஸ் ஒரு ப்ரீமியமான ஒரு யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐஃபோன் லுக் நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ 2 விஷயங்களால்
எனக்கு வந்து இந்த ஃபோன் வாங்க வேணான்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா ஐ திங்க் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைக் இந்த டியர் நத்திங் மேட்டரில் வந்து சவுத் இண்டியன் யூடியூபர்ஸை வந்து அவாய்ட் பண்ணனால ஸோ அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக தான் எனக்கு தெரியுது. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்பொழுது 4500 mAh பேட்டரி இருக்குது. இது சார்ஜ் பண்ண 33 வாட் சார்ஜர் நம்ம தனியாக வாங்கிக்கணும் 2500 கொடுத்து. 15 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ அடுத்து இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் லைக் இயர்பீஸில் இருக்கிற ஸ்பீக்கரோட ஆடியோ லெவலும் லைக் ரெகுலர் ஸ்பீக்கரோட ஆடியோ லெவலும் மேட்ச் ஆகலை, ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில ரிவ்யூஸில் பார்க்க முடியுது. பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ அதுக்கப்புறம் இதில் NFC இருக்குது, ப்ளூடூத் 5.2 இருக்குது, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 193 கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Android 12 பேஸாக கொண்ட நத்திங் OSல இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நத்திங் OS இந்த சென்ஸ் பெருசாக கஸ்டமைசேஷன் எதுவும் பண்ணல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் அந்த புல் டவுன் மெனு இருக்குல்ல மேலே, அதில் மட்டும் ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க நத்திங் ஃபாண்ட்ஸை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளோட்வேர்ஸ் அதிகமாக இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கிக்கி ரஞ்சித் சொல்லியிருந்தா அப்படி. ஸோ இந்த ஃபோன் வந்து லைக் 2000 ருபீஸ் HDFC கார்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேலில் வந்து ஒரு 1000 ருபீஸ் கூப்பனும் ஆஃபரும் தராங்க போல். ஸோ இதெல்லாம் வச்சாலும் எனக்கு ஸ்டில் ப்ரைஸிங் வந்து ஓவர் ப்ரைஸ்டு மாதிரியே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபோன் ஒரு 27க்கு வித்தவுட் சார்ஜரோட லான்ச் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. லைக் சார்ஜரோட ஒரு 30,000, மேபி சார்ஜரோட 32,000 லான்ச் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ஃபோனாக இருந்திருக்கும். ஈவன் த கேஸ், அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் இது கொடுக்காம அட்லீஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். நத்திங் மட்டும் இல்லை, நிறையா பிராண்ட்ஸ் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சாம்சங் கூட அவங்களுடைய ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன்ஸில் வந்து சார்ஜிங் அடாப்டரை வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வர ஃபோன்ஸ் எல்லாம் லைக் பாக்ஸ்லேயே அடாப்டரோட வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒரு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து லைக் என்ன தான் நம்ம ஒரு 30,000 ஃபோன் கொடுத்து வாங்கினாலும் ஒரு 2500 போட்டு சார்ஜர் வாங்கினோன்னா அது கொஞ்சம் மைண்டு யோசிக்க தான் செய்யும். ஸோ அதை தான் ஆப்பிள் மாதிரியே இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நத்திங் டீமுக்கு என்ன ஒரு மெசேஜ்னால் லைக் நீங்கள் ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணுறதுனா லைக் ஈக்குவலாக எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒன்றா சென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அவர் பிரசாந்த்னு நினைக்கிறேன், மலையாளம் யூடியூபர். ஸோ அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 170K சம்திங் போயிருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக்கினோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 70K அது மாதிரி போயிருக்கும். மேபி அது ஃப்யூச்சரில் மாறலாம். பட் இவருக்கும் ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான ரிவ்யூ யூனிட்ஸ் ப்ராப்பராக அனுப்புனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் லைக் ஹைப்புக்கு ஒர்த்தான ஃபோன் தான். பட் ஆனால் ப்ரைஸிங் மட்டும்தான் ஓவராலாக பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு 27,000லேருந்து 30,000க்குள்ள ஓவரால் லைக் அடாப்டரோடு வந்திருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் சேல்ஸும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி ரீசன்ஸ்க்காக நிறைய பேர், நான் யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இதை வாங்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தெரியலை. ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நத்திங் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் ஒன். மறக்காமல் உங்களோட ப்ரைஸிங் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருந்தது, ஸோ இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீஸ்.